ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யூனிட் 8, 9ல் கவர் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான லெசன் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இந்த லெசன் எங்கே கவர் ஆகுதுன்னா, நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்ட் இருக்கும் இல்லைங்களா, 11th ஸ்டாண்டர்டில் தான் இந்த லெசன் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் 6லேருந்து 9th வரைக்கும் இருக்கிற 6லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற இந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்மளோட சேனல் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, தென்னிந்திய சமுதாய உருவாக்கம். சேர சோழ பாண்டியர் வந்து சாதவாகன சோழ சமகாலத்தவர். சேர சோழ பாண்டியர் வந்துட்டு யார்? சாதவாகன சோழ சமகாலத்தவர். சான்றுகள் பாருங்கள். புதைமேடு ஸ்தூபி. சரியா? ஸ்தூபியில் எங்கே இருக்கும்? புதைமேடுகள் மேல் களிமண்ணால் கட்டப்பட்டது தான் அந்த ஸ்தூபி. புதைமேடுகள் மேலே களிமண்ணால் கட்டப்பட்டது தான் ஸ்தூபி. தொடக்கத்தோட புத்தரோட அஸ்தி வந்துட்டு 8 ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டுச்சான். தொடக்கத்தில் புத்தரோட அஸ்தி 8 ஸ்தூபில் வைக்கப்பட்டன. பிராகிருத முறையில் பொறிக்கப்பட்ட அசோகரோட கல்வெட்டு ஆந்திரா கர்நாடகா பகுதியில் இருக்குது. பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகரோட கல்வெட்டு எங்கே இருக்குது? ஆந்திரா கர்நாடகா பகுதியில். ஓகே, தமிழ் பிராமி கல்வெட்டுகள் மாங்குளம், ஜம்பை, புகழூர் இந்த இடத்துல இருக்குது. பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகரோட கல்வெட்டு எங்கே இருக்குது? ஆந்திரா கர்நாடகா பகுதியில். தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கே இருக்குன்னா மாங்குளம், ஜம்பை, புகழூர் இங்கெல்லாம் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். பெர்னிக்கோ குவாசிர் அல்காதம் எங்கே? எகிப்தில். கோர்ரோரி ஓமன், குவாங்லோங் தாய்லாந்து. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொறுத்துக்களை கேட்டாலும் கேட்பாங்க. பெர்னிக்கோ குவார் அல்காதிம் வந்து எகிப்து, கோர்ரோரி ஓமன், குவாங்லோங் தாய்லாந்து அந்த மாதிரி கேட்டு பொறுத்துக்க கூட கேட்கலாம். சரிங்களா? பார்த்துக்கலாம். ஓகே, பொருளாதார அரசாட்சி கலை குறித்து கௌடூரியில் எழுதிய அர்த்த சாஸ்திரம். பொருளாதார அரசாட்சி கலை குறித்து, பொருளாதாரத்தில் அரசாட்சி கலை குறித்து எந்த நூல்? கௌடில்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். சாதவாகன அரசனான ஹாலா வந்து பிராகிருத முறையில் எழுதியதான் காதா சப்தசதி. சாதவாகன அரசர் ஹாலா வந்து பிராகிருத முறையில் எழுதியது தான் காதா சப்தசதி. ஓகேங்களா? ஓகே, தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்து முதல் சித்திரத்தை வழங்குறது அசோகருடைய கல்வெட்டு தான். தென்னிந்தியாவோட அரசியல் நிலை குறித்து முதல் சித்திரத்தை வழங்குறது அசோகரோட கல்வெட்டு. ஓகே, அசோகர் 2ஆம் பாறை கல்வெட்டு வந்து பாருங்கள். சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர் என சொல்லலாம். அசோகரோட 2ஆம் பாறை கல்வெட்டு சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர் என்று குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? ஓகே, 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ 2400 பாடல். இது வந்து தமிழ்லையும் இருந்திருக்கும் இந்த 2400 பாடல். 8 தொகை 10 பாட்டு ஏறத்தாழ எவ்வளோ பாடல்? 2400 பாடல்கள் உள்ளது. அது எவ்வளோலேருந்து எவ்வளோ அடி பாருங்கள். 3லேருந்து 800 அடி அளவு பாடல் வகைகள் இருக்குது. 3லேருந்து 800 800 அடி அளவு பாடல்கள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சாதவாகனர் வந்து எங்கே இருந்தாங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் பகுதி ஆண்டவங்க தான் சாதவாகனாஸ். எங்கெங்க? மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம். ஓகே, கோதாவரி நதி தீரத்தில் பிரதிஸ்தான்னா மகாராஷ்டிரா. இப்போ மகாராஷ்டிரா, அப்போ வந்து பிரதிஸ்தான் சொன்னாங்க. அதுதான் சாதவாகன சோழ. பிரதிஸ்தான்னா பைத்தன். அதுதான் அவங்களோட தலைநகரமாக இருந்தது. சாதவாகன சோழ தலைநகரம் எது? மகாராஷ்டிராவில் இருக்கிற பிரதிஸ்தான்னா மகாராஷ்டிரா, அங்கே இருக்கிற பைத்தன் தான் தலைநகரமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். சாதவாகன அரசர்களுள் பெரும் அரசர்னா கௌதமபுத்திர சதகர்ணி. சாதவாகன அரசர்கள் பெரும் அரசர் வந்து யார்? கௌதமபுத்திர சதகர்ணி. கௌதமபுத்திர சதகர்ணின்னு ஒரு படமே இருக்கும். ஒரு வாட்டி முடிஞ்சால் அது யூடியூப்பில் படோட வரும். ஒரு வாட்டி முடிஞ்சால் அதை பாருங்கள். நான் அது என்ன சொல்லுவாங்க நல்லா நீட்டாக புரியும். சரிங்களா? ஓகே, கௌதம பாலஸ்ரீன்றது ஒரு நாசி கல்வெட்டு. சாகர் பகல்வர் யவனர் வந்து வெற்றி கொண்டதை பற்றி சொல்லுது. சாகர் பகல்வர் யவனரை யார் வெற்றி பண்ணாங்கன்னா சாதவாகன அரசர் வெற்றி கொண்டவங்களை பற்றி சொல்கிற. சாகர் பகல்வர் யவனர் வெற்றி கொண்டதை பற்றி கூறுகிறது தான் கௌதம பாலஸ்ரீ நாசி கல்வெட்டு. வசிஷ்ட குப்த குலமாகி அப்படின்னா அரசு விரிவடைகிறதை பற்றி சொல்கிறது தான் வசிஷ்ட குப்த குலமாகி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யக்னஸ்ரீ சதகர்ணி. யக்னஸ்ரீ சதகர்ணியோட அரசர் வெளிநாட்டு வணிகத்துக்கு முக்கியத்துவம் அறிந்து கப்பலோட வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிடுறார். கப்பலோட வடிவம் பதிக்கப்பட்ட நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டால் யக்னஸ்ரீ சதகர்ணி. எதை வந்து முக்கியத்துவம் வச்சு பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டு வணிகத்தை முக்கியத்துவம் வச்சு இந்த நாணயத்தை வெளியிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள். சாதவாகன அரசர் ஆலா வந்து 700 காதர் பாடல்களை கொண்ட காதா சப்தசதி என்ற நூல் வந்து ஏற்றிருக்கார். சாதவாகன அரசர் ஆளை பார்த்தோம். காதா சப்தசதின்னு எழுதியிருக்கிறதுன்னு பார்த்தோம். எவ்வளோ காதர் பாடல்கள்னு பார்க்கல. எவ்வளோ காதர் பாடல்கள்னு பார்த்தா 700. ஓகே, புத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் வரிவிலக்கு வழங்கப்பட்டதை நனிகாட் கல்வெட்டு சொல்லுது. புத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து வரிவிலக்கு வழங்குச்சு என்று சொல்கிறது கல்வெட்டு எது? நனிகாட் கல்வெட்டு. ஓகேங்களா? ஓகே, சங்க காலத்தில் பாருங்கள் சோழர் செல்ல எப்படி இருந்தான்னு பாருங்கள். சங்க காலத்தில் சோழர் ஆட்சியின் மையமாக இருந்த பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். காவிரி ஆற்றின் கரிம பகுதி சோழாஸ். அரச குடும்பத்தில் மாற்று வாழ்விடமாக திகழ்வது
புகார் அப்படின்னா காவிரிப்பூம்பட்டினம். அரச குடும்பத்தோட மாற்று வாழ்விடம் புகார் காவிரிப்பூம்பட்டினம். கரிகால ஆட்சியில் நடந்த வணிக நடவடிக்கை குறித்து கடியலூர் உருத்திரங்கனார் வந்து பட்டினப்பாளையம் என்ற நூலில் வந்து சொல்கிறாராம். கரிகாலன் ஆட்சியில் நிகழ்ந்த வணிக நடவடிக்கை வந்து யார் சொல்கிறாரு? கடியலூர் உருத்திரங்கனார். எந்த நூலை? பட்டினப்பாளையம். ஓகே. கரிகாலன் என்றவர் வந்து இளஞ்சேரி சென்னியோட மகன் தான் கரிகாலன். இளஞ்சேரி சென்னியோட மகன் தான் கரிகாலன். ஓகேங்களா? ஓகே. கரிகாலனோட தலையாய போர் வெற்றி. வெண்ணி போர்க்களத்தில் சேர பாண்டிய 11 வேளிர் தலைவர்களை வென்றது தான் கரிகாலனோட தலையாய போர் வெற்றி. எங்கே? வெண்ணி போர்க்களம். யார் யார்? சேரர், பாண்டியர் 11 வேளிர் தலைவர்கள் வென்றிருப்பாங்க. பெருநற்கில் வந்து ராஜசூய யாகம் நடத்தியுள்ளார். பெருநற்கில் என்றது என்ன யாகம்? ராஜசூய யாகம் நடத்தியுள்ளார். பெருநற்கில் ராஜசூய யாகம் நடத்தியுள்ளார். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். சேரர். சேரர் என்றது புறையர். தமிழ்நாட்டோட கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்தனர். தமிழ்நாட்டோட கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்தாங்க சேரர்கள். 8 அரசர்கள் குறித்தும் அவர்களோட சாதனை குறித்தும் 18 சேரரை பற்றி சொல்கிறது நூல் எதுன்னு கேட்டாவே 18 கண்ணம்னு சொல்லிடணும். சரிங்களா? சேரரை குறித்து சொல்கிறது நூல் எது? 18. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். சேரர் இரும்புரை தம் பெயரில் நாணயத்தை வெளியிட்டார். சேரர் இரும்புரை என்றவர் தம் பெயரில் நாணயத்தை வெளியிட்டுள்ளார். சேரர் இரும்புரை தம் பெயரில் நாணயத்தை வெளியிட்டுள்ளார். ஓகேங்களா? ராஜசூய யாகம் இப்போ படித்தோன்னா அது யார் பார்த்தது? பெருநற்கில். ஞாபகம் வச்சுக்கணும். சேரர் இரும்புரை தம் பெயரில் நாணயத்தை வெளியிட்டிருக்கார். ஓகே. செப்பு ஈய நாணயம் சேர அரசர்கள் வெளியிட்டுள்ளார். செப்பு ஈய நாணயத்தை சேர அரசர்கள் வெளியிட்டுள்ளார். சேரன் செங்குட்டுவன் என்றவர் 56 வருஷம் வளர்ந்து ஆட்சி செஞ்சிருக்கார். சேரன் செங்குட்டுவன் எவ்வளோ வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு? 56 வருஷம். ஓகே. நெக்ஸ்ட் பாண்டியர் பாருங்கள். கொற்கை வந்து தாமிரபரணி நதி வங்காள விரிகுடாக்குடையில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. கொற்கை வந்து தாமிரபரணி நதி வங்காள விரிகுடாக்கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. கொற்கை வந்து பாண்டியர்கள் துறைமுகம். கொற்கை வந்து பெரிப்ளஸ் குறிப்பில் கோல்காய் சொல்லிடுறோம். கொற்கை வந்து பெரிப்ளஸ் குறிப்பில் என்னன்னு சொல்லிக்கிறேன்? கோல்காய். மாங்குளத்தில் தமிழ் பிராமி கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடுதான். மாங்குளம் என்ற தமிழ் பிராமி கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனை வந்து குறிப்பிடுறது தான் மாங்குளம் கல்வெட்டு. கொஸ்டின் கேட்பாங்க. மாங்குளம் கல்வெட்டு குறிப்பிடும் அரசன் யாருன்னு கேட்டால் பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஓகே. பாருங்கள். 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேலிக்குடி செப்பேடுகளில் முதுகுடுமி பெருவழுதி இவர் வந்து பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார்னு சொல்கிறாரு. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேலிக்குடி செப்பேடுகளில் முதுகுடி பெருவழுதி என்றவர் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார். யார்? முதுகுடி பெருவழுதி. ஓகே. இப்போ நெடுஞ்செழியன் பார்த்தோம். நெடுஞ்செழியன் ஞாபகம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா அது அப்படி நல்லா பிளாஸ் பண்ணி என்னென்னு பார்த்தோம். நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒன்று மாங்குளம் என்ற கல்வெட்டு வந்து யாரை குறிப்பிடுதுன்னு சொன்னாங்க? நெடுஞ்செழியன். அந்த நெடுஞ்செழியனை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க. சேரர் சோழர் 5 வேளிர்குல சிற்றரசர்கள் திதியன் எழினி எருமையூரன் இளங்கோவேண்மான் பொருணன் தலையாலங்கானத்து போரில் வெற்றி கொண்டார். இவங்களெல்லாம் தலையாலங்கானத்து போரில் வெற்றி கொண்டார். சரிங்களா? யாரே? நெடுஞ்செழியன். அதனால கொற்கையோட தலைவன் என்னும் பரதவர்களோட தலைவன் என்னும் புகழப்படுபவர் யாருன்னா நெடுஞ்செழியன். கொற்கையோட தலைவன், பரதவர்களோட தலைவன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். தமிழ் அரசமைப்பு. ஆட்சியாளர்லாம் 3 வகைப்பட்ட தலைமை இருந்துச்சான். ஒன்று கிளார், இன்னொன்று வேலூர், இன்னொன்று வேந்தன். கிளார்ன்றது என்னென்னா கிராமத்தோட தலைவர். வேந்தன்னா ஒரு பெரிய பகுதியோட அரசர் தான் வேந்தன். ஓகேங்களா? அசோகோட கல்வெட்டில் சத்யபுத்ரா என்று யாரை குறிப்பிட்டாங்கன்னா அதியமான். அசோகர் கல்வெட்டில் சத்யபுத்ரான்றது யாரை குறிப்பிட்டாங்க? அதியமான். சத்யபுத்ரா அதியமான். வேலூரோட சிறப்பு பட்டங்கள் பாருங்கள். இந்த வேலூர் சிறப்பு பட்டம் கடுங்கோ, இமயவரம்பன், வானவரம்பன், அப்புறம் பெருவழுதி. கடுங்கோ, இமயவரம்பன், வானவரம்பன், பெருவழுதி. இதெல்லாம் வேலூரோட சிறப்பு பட்டங்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். சோழ அரசன் கரிகாலன் வந்து பட்டினப்பாளையம் ஏற்றிய கடிலூர் உருத்திரங்கனாருக்கு பொன்னாணயத்தை வழங்கியுள்ளார். ஏன்னா சோழ அரசன் கரிகாலனோட வணிக நடவடிக்கை பற்றி எழுதுகிறவர் இவர் தான். நம்ம ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லைங்களா? வணிக நடவடிக்கை பற்றி குறிப்பிடுவார் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். என்ன நூலில்? பட்டினப்பாளையம் என்ற நூலில் வந்து சொன்னதை பார்த்தோம் இல்லைங்களா? அவருக்கு கரிகாலன் வந்து பொன்னாணயத்தை வழங்கியிருக்காராம். சரிங்களா? ஓகே. சமூகம் பொருளாதாரம் பாருங்கள். கைவினைப் பொருள்கள் உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. இப்போ அரிக்கமேடு, உறையூர், காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம், மதுரை, கொற்கை, கேரளாவில் பட்டினம் இங்கெல்லாம் கைவினைப் பொருளோட உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. நாலங்காடி அல்லங்காடி பற்றி சொல்கிற நூல் எதுன்னா மதுரை காஞ்சி கூறுகிறது. அல்லங்காடி பற்றி எது சொல்கிறது? மதுரை காஞ்சி. மகத கைவினைஞர்கள், மாலவ உணவக பணியாளர்கள், மராத்தி எந்திர பொறியாளர்கள், தமிழக கைவினைஞர்கள் கூட்டுறவு முறையில் இணைந்து பணி செஞ்சாங்கன்னுட்டு எந்த நூல் சொல்லுதுன்னா மணிமேகலை கூறுகிறது. ஓகே. சொல்லுங்கள். மகத கைவினைஞர்கள், மாலவ உலோக பணியாளர்கள், மராத்திய எந்திர பொறியாளர்கள்,
தமிழக கைவினைஞர்கள் கூட்டுறவு முறையில் இணைந்து பணி செஞ்சாங்கன்னு சொல்கிற நூல் எது? மணிமேகலை. சாத்து என்ற சொல்லுக்கு என்ன மீனிங்னா, இடமிட்டு இடம் செல்லும் வணிகம் செய்பவரை குறிக்கிறது தான் சாத்து. இடமிட்டு இடம் சென்று வணிகம் செய்பவரை குறிக்கிறது பேர் தான் சாத்து. ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் தென்னிந்திய ஏனைய பகுதியில் விற்பனை செய்யப்பட்டது. ரோமானிய தங்க வெள்ளி நாணயங்கள் வந்து எங்கே காணப்பட்டதுன்னு கேட்கலாம். எங்கே? கோயம்புத்தூர். நம்மளுக்கு நல்லா தெரியும். இது மாதிரி பல வாட்டி பார்த்துருக்கோம். ரோமானிய தங்க நாணயங்கள் கோயம்புத்தூர், தென்னிந்திய ஏனைய பகுதி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், மதம். அசோகரோட மகள் வந்து போதி மரத்தை இலங்கைக்கு கொண்டு சென்றதாக சொல்கிறாங்க. அசோகரோட மகள் வந்து போதி மரத்தை எங்கே கொண்டு போகிறாங்க? இலங்கைக்கு கொண்டு சென்றதாக சொல்கிறாங்க. வர்ணாசிரமம்ன்றது இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இல்லை. வர்ணாஸ் அந்த ஜாதி இருக்கும்ல, அது வந்து தமிழகத்தில் வேரூன்றவில்லை. இது வர்ணாசிரமம். பல புத்த மையங்கள் வந்து ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி கழிமுக பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. பல புத்த மையங்கள் ஆந்திராவில் கிருஷ்ணா கோதாவரி கழிமுக பகுதியில் ஏற்படுத்தப்பட்டது. புத்த மதம் பற்றிய அகழாய்விடங்கள் எங்கெங்கன்னா அமராவதி, நாகார்ஜுனகொண்டா. புத்த மதம் பற்றிய அகழாய்விடம் எங்கெங்க? அமராவதிலையும் நாகார்ஜுனகொண்டாவிலையும். தமிழ்நாட்டில் புத்த ஸ்தூபிகள் எங்கன்னு பார்த்தா காஞ்சிபுரம், காவிரிப்பூம்பட்டினம். தமிழ்நாட்டில் புத்த ஸ்தூபிகள் எங்கன்னா காஞ்சிபுரத்துலையும் காவிரிப்பூம்பட்டினத்துலையும். தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கே காணப்பட்டதுன்னா புத்த மதம் காட்டிலும் சமண மதம் தான் அதிக செல்வாக்குன்னு இருந்ததை காட்டுது. தமிழ் பிராமி கல்வெட்டு வந்து புத்த மதத்தை காட்டிலும் சமண மதம் தான் அதிக செல்வாக்கு இருந்துச்சுன்றதை காட்டுறது தான் தமிழ் பிராமி கல்வெட்டு. சரிங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், களப்பிரர்களோட காலம் வந்து சங்கம் அருவிய காலம் சொல்கிறாங்க. களப்பிரர் காலம் சங்கம் அருவிய காலம். பொது ஆண்டு 300 600 இடைப்பட்ட காலம் தான் களப்பிரர் காலம். 300 600. இரண்ட காலம்னு சொல்லுவாங்க. எதவ களப்பிரர் காலத்து இரண்ட காலம் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் தான் திருக்குறள், 17 கிழக்கிற நூல்கள் இதெல்லாம் ஏற்றப்பட்டது. சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இந்த காலத்தில் ஏற்றப்பட்டது. அப்போது களப்பிர காலம் இரண்ட காலம் இல்லைன்னுட்டு பின்னாடி வந்த பல அறிஞர்களெல்லாம் சொல்லி வந்து ப்ரூவ் பண்ணாங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் என்ற 11th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸான நோட்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.